வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் 28ஆம் ஆண்டு விழாவை ஒரு சிற்பியின் கவனத்தோடு செதுக்கி செதுக்கி வடிவமைத்து அறிவுக்கு விருந்து படைத்து கொண்டிருக்கிற இந்த மன்றத்தின் தலைவர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், இளைஞர் நலனிலும் மொழி காப்பிலும் மிகுந்த அக்கறை கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மாபெரும் பேச்சாளர்களுக்கு இடையே இளைஞர்களுக்கும் வாய்ப்பளிக்கிற பெருந்தகையான செயலர் பிரகாசம் ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடைபெற அனைத்து வகையிலும் உதவி வரும் உறுப்பினர்களுக்கும், இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கிற பெருமக்களுக்கும், இந்த அரங்கின் நெறியாளர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என் பணிவன்பான வணக்கம். நம்ம நெறியாளர் ஐயா வந்த உடனே சொன்னாங்க, இங்க வந்திருக்கிற எல்லாரும் மூஞ்சியும் வெளிச்சமா இருக்கு, பிரகாசமா இருக்குன்னு. அகத்துல இருக்கிற அழகுதான் முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த மாமன்றத்துல அவங்க 28 ஆண்டுகளா வந்து அறிவு விருந்த பருகி இருக்காங்க. அது மட்டும்தான். இலக்கியங்கள் அறிவுக்கு விருந்தாக மட்டுமல்லாமல் மனதுக்கும் மருந்தாக அமைவதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல எத்தனை சதவீதம் எதுக்குன்றது தான் இப்ப பார்க்கணும். அரசாங்கம் தந்திருக்கிற 67-33 மாதிரியா, இல்ல நாம கேட்கிற 50க்கு 50 மாதிரியானா? இந்த விழாவோட அழைப்பே பக்கத்துக்கு பக்கம் எங்க பக்கம்தான் சரின்னு தீர்ப்பு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கு. திரிகடுகம், பழமொழி 400, மூதுரை, நல்வழி, ஆச்சாரக்கோவை, நான்மணி கடிகை, திருவாசகம், திருப்பாவை, திருமந்திரம், உலகநீதி, திருக்குறள், இன்னா 40, இனியவை 40, பாரதி கவிதை, கண்ணதாசன் கவிதைன்னு இருக்கிற எல்லா இலக்கியத்திலும் இருக்கிற அறிவுக்கு விருந்தாகும் செய்யுள்களை பக்கத்துக்கு பக்கம் பதிவு செய்து நமக்கு ஒரு தடபுடலான விருந்தையே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு நாலடியார் பாட்டு நம்மளை அச்சுறுத்தவே செய்து, கல்வி கரையில அது மட்டும் சொல்லி நிறுத்தி இருந்தா பரவாயில்லை. கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணி பல. கல்வி எவ்வளவு படிச்சாலும் கரையே காண முடியாத பெருங்கடல் மாதிரி நமக்கு 100 ஆண்டுகள் இருந்தாலும் நம்மளால படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுசு போதாது. அதனால உடனே படிச்சிடுங்க, மெதுவா படிக்கலான்னு தள்ளி போட்டா இதோ எதிரணியில இருக்கிற சகோதரிங்க மாதிரி நோய்வாய்ப்பட்ட மனசுக்கு மருந்து தேடி அலையதான் வேணும்னு நம்மளை பயப்புறுத்தவே செய்யுது. அறிவுன்னா என்ன? அந்த கேள்விக்கு மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு, நுண்பொருள் காண்பது அறிவு என்றும், துன்பத்தில் நாம் இருக்கிற போது நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பதுதான் அறிவு என்றும் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். வரம்பு இல்லாமல் வளம் வருவது மனம், வரம்பை வளர்த்து வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பதுதான் அறிவு. மாட்டோட தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை தான் எதிரணியோடது. கண் கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்தை தேடி அலையிறாங்க. காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்ற மாதிரி அறிவுக்கு விருந்தா இருக்கிற ஆரோக்கியமான உணவான இலக்கியங்கள் எல்லாம் அவங்களுக்கு மனதுக்கு மருந்தா தெரிகிறது தான் வேடிக்கையா இருக்கு. அறிவுக்கு விருந்த பரிமாறிட்டாவே மனசுக்கு மருந்துன்ற ஒன்று தனியா தேவையே படாது. இப்போ நம்ம தினமும் உணவுல சேர்த்துக்கிற ரசமும் சின்ன வெங்காயமும் எப்படி கொரோனா வைரஸுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு ஒரு இயற்கை மருத்துவர் சொல்ற மாதிரி, உணவு வேண்டுமானால் மருந்தாகலாம், ஆனால் மருந்தே உணவாக முடியாது. இலக்கியங்கள் வெறும் மருந்து கடைகள் அல்ல, நோய் வரும் முன் தற்காத்து நிற்கிற பயிற்சி மையங்கள். பழங்காலத்துல சீனாவில் ஒரு மருத்துவ முறையை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல ஆரோக்கியமா இருக்கிற எல்லாரும் ஒரு தொகையை அந்த ஊர் மருத்துவருக்கு மாசம் மாசம் சம்பளம் மாதிரி கொடுத்துருவாங்களாம். அந்த ஊர் மருத்துவர் அந்த ஊர்ல இருக்க யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா இலவசமா மருத்துவம் பார்ப்பாராம். அப்ப அந்த மருத்துவர் அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு நோய் வர விடுவாரா? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நோய் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவம் பார்க்கறது சிறந்த மருத்துவ முறை இல்லை, அறிவு சார்ந்த மருத்துவ முறைதான் நோய் வருவதற்கு முன்னால் நம்மை காத்து நிற்கிறது. அதுதான் சிறந்த மருத்துவ முறை. மனதுக்கு மருந்து என்பது ஒரு உற்சாக பானம் மாதிரி, அது ஒரு தற்காலிக தீர்வு. அந்த நேரம் நம்மளுக்கு தெம்பு தரும், அவ்வளவுதான்.
அறிவுக்கு விருந்துன்றது மரபு மாறாத ஆரோக்கியமான உணவு மாதிரி, அது நிரந்தரமானது. அதனாலதான் காலத்தால் அழியாத இலக்கியங்கள் தினம் தினம் புது புது சுவையுடன் நம் அறிவின் விரிவிற்கு ஏற்ப விருந்து படைத்தபடியே இருக்கின்றன. விருந்து என்றால் புதியது என்றும் ஒரு பொருள் உண்டு. புதியன விரும்பு என்கிற பாரதி அறிவிலே தெளிவு வேண்டும் என்கிறார். மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவின் தெளிவு. மெய்ப்பொருள் என்றால் ஒன்றின் உள்ளார்ந்த உண்மையான பொருள் என்றும் நாம் கொள்ளலாம். அறிவே தெய்வம் என்று பாரதியின் சொல்படியும் பல அருளாளர்களின் சொல்படியும் நாம் இறைவனை மெய்ப்பொருளாக கொள்ளலாம். காரைக்கால் அம்மையார் அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே என்று இறைவனை அறிவு உருவாக நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அறிவு அறிவு என்றங்கு அரற்றும் உலகம் அறிவறியாமை யாரும் அறியார். அறிவறியாமை அறிந்து அதை கடந்து அறிவானால் அறிவறியாமை அழகியவாறே என்பார் திருமூலர். நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அதை நம்ம அறிஞ்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அறியாமையை நீக்கி அகந்தைய களைஞ்சிட்டாவே நம்ம ஒரு சிறந்த அறிவாளியாக பரம்பொருளான இறைவனையே கண்டும் உணர்ந்தும் சுவைக்கலாம் என்று நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தங்களின் வரலாறுகள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். திருமழிசை ஆழ்வாரோட மாணவன் கணிக்கண்ணன், அவரை அந்த ஊர் ராஜா ஏதோ தவறா புரிஞ்சுக்கிறாரு, அந்த ஊரை விட்டே போக சொல்லிடுறாரு. அப்போ குருவை பார்த்து சொல்லிட்டு கிளம்பலான்னு கணிக்கண்ணன் வராரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட திருமழிசை ஆழ்வாரு நானும் கணிக்கண்ணனோடையே கிளம்புறேன்னு கிளம்புறாரு. அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி பெருமாளை போய் பார்த்துட்டு வராரு. கணிக்கண்ணன் போகின்றான். காமரும் பூக்கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவன் யானும் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். கணிக்கண்ணன் போறான். நானும் அவனோடையே கிளம்புறேன், நீ மட்டும் ஏன் இங்க இருக்க? பெருமாளே உன்னோட பாம்பு பழுக்கையை சுருட்டிக்கிட்டு கிளம்புன்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நொடி பெருமாளும் கிளம்பிடுறாரு. ஆழ்வார்களின் அறிவுக்கு விருந்தாகும் அமுத தமிழின் பின்னால் இறைவனே சென்றதாக வரலாறு. எண்ணிய எண்ணியாங்கு எய்தலாம், சக மனிதரை போலவே இறைவனோடும் பழகலாம் என்று எந்த ஒரு உலக இலக்கியத்திலும் நம்ம தமிழ் இலக்கியத்துல சொல்ற அளவுக்கு இருந்ததா சரித்திரம் இல்லை, எனக்கும் தெரியல. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடிய பாரதி அதற்கு உதாரணமாக புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றும் குறிக்கிறார். ஒரு நாட்டுடைய சிறப்பு என்பது அதுல வேற்றுமொழி கலப்பில்லாம இருக்கிற மொழி வளமும் காலத்தால் அழியாத இலக்கியமும் தான். அந்த வகையில் பார்த்தால் தமிழர்களாகிய நாம் தான் ஆகச் சிறந்த செல்வந்தர்கள் என்பதை நாம் உணரலாம். நம் பெரியவர்கள் நீதி நூல்கள் என்று ஒன்றை தனியாக வகுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் நீதியையும் அறத்தையும் போதிக்காத எந்த ஒரு பழம்பெரும் இலக்கியங்களும் இருந்ததாக சரித்திரம் இல்லை. அறிவு என்பது நம் மனிதனின் 6வது அறிவுக்கு வேறாக இருக்கிறது. மனிதனின் சிந்தனையை செப்பம் செய்கிறது, செயல்திறனை சீர் செய்கிறது, உழைப்பாற்றலை உறுதி செய்கிறது, மனித ஆளுமையை முழுமைப்படுத்தி ஒரு மனிதனை மனிதநேயம் மிக்க மிகச்சிறந்த குடிமகனாக உயர்த்துகிறது. அறிவுக்கு விருந்து படைக்கும் இலக்கியங்கள் நாம் செல்லும் பாதையை மட்டுமல்ல, சென்று சேர வேண்டிய இலக்கையும் நமக்கு காட்டிவிடுகிறது. தண்ணீரில் கலந்த பால் தண்ணீராகி விடாது, ஆனால் பாலில் கலந்த தண்ணீர் பாலாகி விடுவதை போல ஒரு நல்ல நூல் வாசிக்கிறவரை ஒரு நல்ல நூலாக நூலகமாகவே மாற்றி விடுகிறது. 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு நதியாக முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்பார் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அவதார நாயகர்களான ராமனும் கிருஷ்ணனும் அவருடன் இருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் மனக்குழப்பம் இருந்தபோது ராமனும் கிருஷ்ணனும் அவர்கள் கூறிய அறிவுரையும் அறவுரையும் அவர்கள் மனத்தை நோக்கி கூறவில்லை, அறிவை நோக்கியே கூறினார்கள். கம்பராமாயணத்துல வாலி தன்னுடைய இறக்கும் தருவாயில ராமனை ரொம்ப திட்டுறான். அதுக்கப்புறம் அவனே உணர்ந்து சொல்றான், ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்தருளினாய் என்று.
போர்க்களத்துல நிற்கிற அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் வந்துருது. தன் முன்னால இருக்கிற தன் குருவை, உறவை, நட்பை எப்படி கொலை செய்யறதுன்னு. அப்படி ஒரு குழப்ப நிலையில இருக்கிற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தன்னுடைய மனதை நோக்கி அவர் அறிவுரை சொல்லல, அறிவை நோக்கிய சொன்னாரு. அதனாலதான் போர்க்களத்துல செஞ்ச உபதேசம் நம் அறிவு களஞ்சியமாக, புனித வேதமாக பூஜை அறையில் வைத்து நாம் போற்றுகிறோம். இதுல என்ன தெரியுது? இறைவனே அறிவுக்கு விருந்து படைச்சிட்டா மனசுக்கு தனியா ஒரு மருந்து தேவையில்லைன்னு சொல்றாரு. இனியாவது விருந்தென்று புத்தகத்தை மிகுந்த பசியோடு எடுப்போம். இல்லை என்றால், முடியவில்லை என்றால் பரவாயில்லை, விருந்துக்கு பின் போடும் வெற்றிலை பாக்கு என்றாவது இலக்கியங்களை ருசிப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இவ்வளவு நேரம் தாயன்போடு செவிமடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 60-70 வயசு முதிர்ச்சி, அதாவது ஒரு பக்குவமான ஊவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், ராஜமாணிக்கனார் அந்த அளவுக்கு ஆழமாக அழுத்தமாக அப்படி பேசுகிறாங்க. அது கவிதை நடையிலே பேசுகிறாங்க. உன்னால் விருந்து சாப்பிட முடியலன்னா விருந்துக்கு பிறகு வெத்தலை பாக்கு போடுவையில் அது மாதிரியாவது எடுத்துக்கியா. நல்ல அருமையாக, நல்ல அந்த வரி நல்லா இருந்தது. விருந்தாக புசிக்க முடியவில்லை என்றால் வெற்றிலை பாக்காவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாதிரி நீ பறவைகளோடு போகலாம், பறவையாக முடியாது. நதிகளோடு போகலாம், நதியாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகிப்பார், நீ ஒரு 11வது புத்தகமாக மாறி விடுவாய். அப்படிங்கிற வாக்கியம்லாம் அருமையான வாக்கியங்கள். ஆங்கிலத்தில் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, எவ்ரி குட் புக் க்ரோஸ் வித் த ரீடர். எவ்ரி குட் புக் க்ரோஸ் வித் த ரீடர். வாசகனுடைய அறிவு வளர 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 அவன் வாசிக்கிற புத்தகத்தினுடைய நுட்பமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமை. யாழினி அவங்க தாத்தா அவர் இனியவன் ஐயா, அவர் அந்த ஜீன்ஸ், இப்போ பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஜீன்ஸ் தான் போடுது, ஜீன்ஸ் இல்லை. அது இனியவன் ஐயாலாம் கம்பன் கழகத்து செயலாளராக இருந்து பிரமாதமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கார். அவங்களோட பேத்தி, அதனால் அந்த ஜீன்ஸ், அந்த மரபணு. இப்போது திருமணமாக இருக்கிற மீனாட்சி, ஏன்னா அந்த வாழ்த்து செய்தியை மறுபடியும் ஞாபகப்படுத்தினா தான் அந்த குழந்தை போய் வீட்டில் அர்ஜு பண்ணும். மாமா, மனசுக்கு மருந்து திருமணமே. வாடாத தமிழ் மலர்களாக செந்தமிழ் தேனை பருகி கொண்டிருக்கக்கூடிய வாணியம்பாடி வாழ் மக்களுக்கும் மற்றும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் பேரன்பிற்கும் பெருமிதத்திற்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இலக்கியம் என்பது மனதிற்கு மருந்துதான் என்பதை நன்கு அறிந்தும் கூட அறிவுக்கு விருந்து என்ற தலைப்பு எதற்கு? ஒன்றும் இல்லைங்க, எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் எங்கள் பலம் கொஞ்சம் கூடும் இல்லையா? அதுக்காக, அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க, வேற எந்த காரணமும் இல்லை. ஞானசம்பந்தன் ஐயா ரொம்ப அழகாக தன்னுடைய நூலில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நம்ம ஊரில் அதோ அந்த பையனை கூப்பிட்டு, ஏன்னா வாணியம்பாடியில் இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப அறிவாளிங்க, புத்திசாலிங்க, அதனால் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மேஜை மேலே ஒரு 2-3 புத்தகம் இருக்குது. இந்திய வரலாறு, அப்புறம் வாணியம்பாடி வாழ் மக்களினுடைய பெயர் பட்டியல் ஒன்று இருக்குது, பாரதியார் கவிதை புத்தகம் ஒன்று இருக்குது. ஏன்பா ஓடி போய் அந்த இலக்கியத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்ன உடனே அந்த குழந்தை ஓடி போய் பாரதியார் கவிதையை எடுத்துகிட்டு வருதுங்களாம். ஏன் எடுத்துகிட்டு வருது? அதாவது இந்த டேட்டாஸ்லாம் கொடுக்குது பாருங்க, அதுதாங்க அறிவுக்கு விருந்தா இருக்கும். நான் குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயாவை போல இப்போ மாவட்ட ஆட்சியர் ஐயா இருக்கிறாரு இல்லைங்களா, அவருக்கு தெரியும் எந்த புத்தகம் எல்லாம் அறிவுக்கு விருந்தாக அமையும், எவையெல்லாம் மனதிற்கு மருந்தாக அமையும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். இந்த இந்திய வரலாறு, பொருளாதாரம், இதெல்லாம் டேட்டாஸை வச்சுட்டு இருக்கும். அந்த டேட்டாஸ்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய அறிவு விருத்தியாகும். அதனால் அதை அறிவுக்கு விருந்துன்னு சொல்கிறோம். ஆனால் இலக்கியத்தில் இப்போ புறநானூறு எடுத்துட்டிங்கன்னா அதில் கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்ல வேண்டியவங்க டேட்டாஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அது அறிவுக்கு விருந்து. ஆனால் வர்ணனையோடு ஒரு இலக்கியமாக படைத்திருப்பதற்கான காரணமே அவை மனதிற்கு மருந்தளிக்க கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் தான். எவன் ஒருவன் தன் வழியை உணர்கின்றானோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
பிறர் வலியை உணரக்கூடியவன் தான் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படி பார்க்கும் பொழுது யார் மனிதனா, எப்படி இந்த சமூகத்திற்கு ஒரு அறிவாளி தேவையா இல்ல ஒரு மனிதன் தேவையா என்று யோசிக்கும் பொழுது அறிவாளி மனுஷன் இல்லையா? அறிவாளியா இருக்கிறவங்க எல்லாருமே மனுஷன் இல்லைங்கய்யா. மனுஷனா இருக்கிறவன் எல்லாம் அறிவாளியா இருக்கானா? இப்போ பேசுமா, கல்யாணம் ஆக போகுது, கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம இலக்கியம் எல்லாம் இப்ப எப்படி இருக்குது, அதாவது சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைய கால இலக்கியம் வரை எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன. அவை யாவும் நம்முடைய மனதிற்கு மருந்துதான் அளிக்கின்றது என்பதுதான் என்னுடைய வாதம். சங்க இலக்கியத்துல பாண்டியன் அறிவுடை நம்பி ரொம்ப அழகா பாடுவாரு. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெருஞ்செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி ஈட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறை மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம்பாழும் நாளே அப்படின்னு பாடிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஒரு குழந்தை, உங்க குழந்தைய எடுத்துக்கோங்க, ஒரு வயசு 1.5 வயசு நிரம்பிய போது அதுக்கு சாதம் போட்டு சாம்பார் போட்டு பிசைஞ்சு ஊட்டணும்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னும், கூட நானே சாப்பிட்றேன். அது சாப்பிடாது, இருந்தாலும் கூட நானே சாப்பிட்றேன். சரி, நம்ம குழந்தை அதுவே விரும்புது, தன்னுடைய வேலையை அதுவே செய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், போட்டு கொடுப்போம். அப்பயும் சாப்பிடாது, இன்னும் போடு, இன்னும் சாம்பார் போடு அப்படின்னும். அப்படி வாங்கின அந்த சாதத்தை என்ன பண்ணும், நான் 2 கையும் போட்டு பிசைஞ்சு அது சோறா இல்ல சேரானே தெரியாது. அறிவுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையிலே இந்த இலக்கியத்தை நீங்கள் முதலில் பார்க்கவே முடியாது. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு அழுக்காதான் தெரியும். அந்த குழந்தை உங்களுக்கு ஒரு அழுக்காதான் தெரியும். அப்படியே 10 அடி தள்ளி நிற்பீங்க. ஆனா இந்த இலக்கியத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த மனம் அதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்ததோ தெரியாதுங்க. ஆனா தன்னுடைய குழந்தையை தன் கண் முன் கொண்டு வந்து காட்சிப்படுத்துகின்றது பாருங்கள். அந்த இடத்தில் தான் இலக்கியம் நம்முடைய மனதிற்கு மருந்தளிக்கக்கூடிய வகையிலே வழி செய்கின்றது. அது மட்டும் கிடையாதுங்க. குறுந்தொகையில ரொம்ப ஒரு அழகான பாட்டு. யாயும் ஞாயும் யாராகியோரும் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி வரினும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டு இப்போ திரையிசை பாடல்ல பாடிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் டிவி பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, ஏன்னா நீங்களாம் புத்திசாலிங்க, அதனால பார்க்க மாட்டீங்க. ஆனா அந்த பாட்டுக்கு அதுக்கு அடுத்து வர அவரையும் சொன்னீங்கன்னா நீங்க அந்த பாடல் எதுன்னு ஓரளவுக்கு யூகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காத நேரத்தில் பார்க்கிறதோ, பேசாத நேரத்தில் பேசுறதோ, குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதோ அப்படின்னு அந்த பாட்டு வரும். ஏங்க, சங்க இலக்கியங்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். அதில் இருக்கிற வரியை எதுக்கு இப்போ இருக்கிற திரையிசை பாடல நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கான வேர்ட்ஸை போட்டு ஒரு பாட்டு எழுதினாதான் அது ஹிட் ஆகும். ஆனால் இந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கு. காரணம் என்னன்னு தெரியுங்களா? அந்த காலத்தில் இருந்த காதலர்களுக்கு மட்டுமல்ல, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய காதல்களுடைய உள்ளத்திற்கும் இந்த வரிகள் மருந்தளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. தனக்குன்னு ஒருத்தி இருக்கிறா, தனக்குன்னு ஒருத்த இருக்கிறா. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாருன்னு தெரியாதுமா, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் யாருன்னு தெரியாதுமா, நீயும் நானும் எப்படி வந்தோன்னு தெரியாதுமா. ஆனா இந்த செம்மண்ல தண்ணி பட்டா எப்படி கலந்துருமோ அது மாதிரி நம்முடைய அன்புடை நெஞ்சம் கலந்த உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய போது அந்த லைனை ஒரு காதலன் காதலி கிட்ட சொல்லும் பொழுதோ இல்ல காதலி காதலன் கிட்ட சொல்லும் பொழுதோ தனக்குன்னு ஒருத்த இருக்கிறான் அந்த மனதிற்கு இதம் அளிக்கின்றது பாருங்கள். அதனால் தான் இலக்கியம் மனதிற்கு மருந்தாக நிற்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இப்போ புதுவகை இலக்கியங்கள் எழுதுறாரு அப்துல் ரஹ்மான் ஐயா, கவிதை எழுதுறாரு. அவரோட கவிதைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதுன அந்த முதல் அடியை படிக்கும் பொழுது எல்லாருக்குமே நான் நினைச்சதுதான் உங்களுக்கும் தோணி இருக்கணும். இரவெல்லாம் உன் நினைவுகள். ஐயா, நீங்க இரவெல்லாம் யாரை பற்றி என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? யாரை கேக்குறீங்க? உங்களை தாங்க ஐயா கேட்கிறேன். இரவெல்லாம் யாரை பற்றி நினைப்பீர்கள்? உங்களுடைய மனைவியை பத்தி நினைப்பீங்க இல்ல உங்களுடைய காதலியை பத்தி? கெட்ட கனவா வரும். இல்லங்க, பெரும்பாலும் ஒரு ஆண்மகன் இரவெல்லாம் ஒரு உன் நினைவுகள் அப்படின்னு கவிதை எழுத தொடங்குறானா எதை நீங்க நினைப்பீங்க? ஏதோ ஒரு பெண்ணை பத்தி எழுத ஆரம்பிக்கிறான் போல அப்படின்னு தான் நினைப்போம். அப்படியே முடிக்கிறார் பாருங்க, கொசுக்கள். பாவம், கொசுவால படாத பாடுபட்ட மனுஷன் போல இருக்குது. இரவெல்லாம் உன் நினைவுகள் கொசுக்கள்னு முடிக்கிறாங்க. இது நம்முடைய மனதிற்கு எந்த அளவிற்கு இதமளிக்கக்கூடியவையாக இருக்கின்றது. இதை போய் எப்படிங்க நம்மளால மறுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, திருக்குறள் ரெண்டு பேருமே 2 அக்காங்களும் என்ன சொல்லிட்டு போனாங்க, திருக்குறள் அறிவுக்கு விருந்து அறிவுக்கு விருந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமா பேசிட்டு போயிருக்கிறாங்க. திருக்குறள் அறிவுக்கு விருந்தல்ல. நான் ஒரே ஒரு குறள் சொல்றேன், அந்த குறளினுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது அறிவுக்கு விருந்தா இல்ல மனதுக்கு மருந்தா நீங்க தான் சொல்லணும். கண்ணுள்ளார் காதல் தமராக கண்ணும் எழுதேம் கரப்பார்க்கு அறிந்து அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய காதலனை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துதுங்க. என்ன மாதிரி எனக்கு காதலன் இல்லை, இருந்தா இப்படி பண்ணுவேன்னு சொல்ல வரேன். காதலன் ஒருத்தன் கிடைச்சா அவனை கண்ணுக்குள்ள வச்சு அவனை அப்படியே காப்பாத்துறது.
அந்த அம்மா காதலனை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து பெண்கள் கண்ணுக்கு மையிடுவது என்பது ஒரு தனி அழகு இல்லையா? அந்த அம்மா வந்து கண்ணுக்கு மை போட அந்த மையை எடுக்கிறாங்க. ஆனா மை போடலையாமா. ஏம்மா மை போடலை அப்படின்னா, இல்லைங்க என் கண்ணுக்குள்ள என்னுடைய காதலர் இருக்கிறாரு, நான் மை போட்டா என்னுடைய காதலர் மறையக்கூடுமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு கண்ணுக்கு மை போட மறுத்துடுறாளாமா. இப்போ இத அறிவுபூர்வமா நம்ம ரெண்டு அக்காவும் சிந்திச்சா என்ன சொல்லுவாங்க? அவ கிடக்குறா பைத்தியக்காரி. அப்ப திருக்குறள்ல எழுதுற திருவள்ளுவர் என்ன பைத்தியக்காரனா? இல்லைங்க, இது மனதிற்கு இடம் அளிக்கக்கூடிய இடம். அந்த அந்த நிகழ்ச்சியை தன்னுடைய காதலனுக்கு தெரியும் பொழுது, பா என்ன கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துறா, அதுக்காக மை போடாம இருக்கிறா, தன்னுடைய அழகை குறைச்சிக்கிட்டு என்ன காப்பாத்துறான்னு நினைக்கும் பொழுது அவனுடைய மனம் எத்துணை மகிழ்ச்சி அடையும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம அம்மாங்களாம் ரொம்ப வீட்டு வேலை செஞ்சு களைச்சு போயிட்டு இருப்பாங்க. களைச்சு போயிட்டு சரி வீட்டுக்கார ஆஃபீஸ்க்கு போகணுமே அப்படின்னு வேக வேகமாக வந்து தோசை ஊற்றி கொடுப்பாங்க. தோசை சாப்பிட வந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர். அவர் எழுதுறாரு என்னன்னு, ஆறித்தான் போயிருக்கிறது. அந்த அம்மாவுக்கு அரையணும் போல இருக்குது. நானே இத்தனை வேலை செஞ்சுட்டு வந்து உனக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன், ஆறித்தான் போயிருக்கிறதா. சரி, பொறுமையினுடைய பொக்கிஷம் அல்லவா பெண்கள், அமைதியாகவே இருக்கிறாங்க. அந்த அம்மா ஆறித்தான் போயிருக்கிறதுன்னு கேட்ட பிறகும் அமைதியாக தான் இருந்தாங்க அந்த அம்மா. உடனே அவர் சொல்றாரு, இருப்பினும் விரும்பி உண்கின்றேன் தோசையில் மனைவி மனம். அப்படியே எங்க பெண்களுடைய முகம் எல்லாம் அத்துணை ஒரு மலர்ச்சி அடைகின்றது. இந்த மாதிரி கவிதைகளை எல்லாம் இலக்கிய நயத்தோடு எடுத்து காட்டும் பொழுது அவை மனதிற்கு மருந்தளிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அறிவுக்கு விருந்தளிக்கக்கூடிய இலக்கியங்கள் இல்லை. ஒருவேளை அறிவாளியான நம்ம ரெண்டு அக்காங்க எழுதுனாங்கன்னா, அவங்களுடைய கணவன் அறிவாளியா இருந்து எழுதுறாருன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? தோசை புளிக்கவில்லை, காரணம் லாக்டோபேசில்லஸும் என் மனைவி வேலை செய்யாததும் தான். கவிதையே முதல்ல வரமாட்டேங்குது. லாக்டோபேசில்லஸ்ங்கிறது அந்த தோசையை புளிக்க வைக்கிற ஒரு பாக்டீரியா. இது மாதிரிலாம் கவிதை எழுதுனா அருவருப்பாக தான் இருக்கும், தோசை தட்டுக்கே வராது. இந்த மாதிரி இதமான மனதிற்கு மருந்தளிக்கக்கூடிய வகைகளில் இலக்கியம் இருந்ததால் தான் நாம் அதை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம். அதோ மட்டும் இல்லைங்க, இந்த பாரதியார் இருக்கிறார் பாருங்க, அவருடைய ஒவ்வொரு இலக்கியமுமே, அவர் எழுதக்கூடிய ஒவ்வொரு கவிதையுமே அவருடைய வாழ்க்கையோடு ஒன்றியதாக இருக்கும். பாரதிக்கு வந்து தங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்கிறா. அவள் வந்து அவளோட பெரியம்மா வீட்டில் காசியில தான் வளர்ந்துட்டு வரா. அவள் என்ன பண்ணுறான்னா, அப்பாவை பார்க்க வரும் பொழுது பாரதியார் அரவிந்தர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இந்த நம்ம ஆளுங்க இப்போ நம்ம என்ன கூட யாருன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்கன்னா நம்மளை கேள்வி கேட்டே தொலைச்செடுப்பாங்க. இவ அறிவாளியா புத்திசாலியா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டே தொலைச்சி எடுத்துருவாங்க. இப்போ தங்கம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ஆனால் பாரதியாருடைய குழந்தையா இருக்கிறாளே கண்டிப்பாக அறிவாளி பிள்ளையா தான் இருக்கணும். ஆனால் அவள் ஒன்றுத்து கூட ஒழுங்காக பதில் சொல்லவே இல்லை. காரணம், அவள் உள்ளத்தில் வந்து அச்சம், பயம், நடுக்கம் இப்படி ஏராளமாக அவளை வந்து ஒரு மாதிரி துன்புறுத்திட்டு இருக்கு. அதை பதில் சொல்ல விடாமல் தடுத்துட்டு இருக்கு. நம்ம பையன் கூட நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாமில் ஹாலில் உட்காருவான். உட்கார்ந்த உடனே எல்லாம் மறந்து போயிடும். காரணம் பயம். மனதிற்கு அங்க பயங்கிற ஒரு நோய் வந்திருக்குங்க. அந்த நோயை தன்னுடைய தங்கம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. பாரதி ரொம்ப நல்லவர், நம்ம வீட்டு அப்பா அம்மா மாதிரிலாம் கிடையாது, அடிக்கல திட்டல. உடனே கேட்கிறாரு, ஏமா அரவிந்தர் என்ன கையில பெரிய வீச்சொருவாள் வச்சுட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அதுக்கு அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியல, ஏதோ கேட்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையேப்பா, அரவிந்தர் எதுவும் கையில வீச்சொருவாள்லாம் வச்சுட்டு இல்லையே அப்படின்னு. அப்புறம் ஏன் நீ பயந்த, அப்புறம் ஏன் உன்னுடைய மனதிற்கு அச்சம் என்ற உணர்வு வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எழுதுறாருங்க ஒரு இலக்கியம். அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல அத்துணை குழந்தைக்கும் சேர்த்து எழுதுகின்றார். அந்த மனதில் இருக்கக்கூடிய பயம் என்ற நோய் விலக வேண்டும் என்பதற்காக எழுதுகின்றார், அச்சம் தவிர் என்று. அது மட்டும் இல்லைங்க, கவிஞர் வாலியோட வரலாறு உங்க எல்லாருக்குமே தெரியும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அதாவது வாலி வந்து திரைசை பாடல் எழுதணும்னு சென்னைக்கு கிளம்பி வரும் பொழுது அவருடைய மனம் வந்து பல இடங்களில் வாய்ப்பு தேடி இறுதியா மனம் வந்து சோர்வுங்கிற ஒரு நோய்க்கு வந்து ஆளாகுது. அப்போ சோர்வுங்கிற ஒரு நோய்க்கு ஆளாகும் பொழுது கண்ணதாசனுடைய இலக்கிய வரிகள் தான், அந்த இலக்கியம் தான் அவருக்கு வந்து ஒரு புது தெம்பினை மருந்து போல் கொடுக்கின்றது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரெண்டு அக்காவை பார்த்து, இப்போ யாழினி அக்காவை பார்த்து ஒரு பையன், மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவா யாருயிர் மருந்தே பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே அலையடை பிறவா அமிழ்தே என்கோ யாழடை பிறவா இசையே என்கோ அப்படின்னா இல்லை. இப்போ தெய்வான அக்கா பேசிட்டு போனாங்க, அவர் கணவர் அதை பார்த்து, பேசுவது கிளியோ இல்லை பெண்ணரசி மொழியோ அப்படின்னு பாடுறாருன்னு வைங்களேன். அந்த அம்மாவோட முகம் மலர்ந்தது பார்த்தீங்களா? அந்த மலர்ச்சிக்கு காரணம் அவருடைய மனதிற்கு அது மருந்தளிக்கக்கூடிய வகையில் இருந்ததால் தானே அன்றி அறிவுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் இருந்தது அல்ல. அறிவுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் இலக்கியங்கள் இன்னும் இயற்றப்படவில்லை. இவங்க ரெண்டு பேரும் ரூம் போட்டு எழுதினாதான் உண்டு. எனவே அத்துணை இலக்கியங்களும் நம்முடைய மனதிற்கு மருந்தளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது என்பதை நிறைவாக கூறி எனது உரைக்கு திரையிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அருமை அருமை அருமை. ஐயா, தீர்ப்புரைக்கு முன்பு ஒரு அறிவிப்பு. சொல்லுங்கய்யா. தீர்ப்புரை வரையிலும் யாரும் இந்த அரங்கை விட்டு எழுந்து செல்ல வேண்டாம். தீர்ப்புரை முடிந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் விருந்து காத்திருக்கிறது. திருமண மண்டபத்திலே எல்லோரும் விருந்துண்ண அழைக்கிறோம். இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் நம்முடைய முத்தமிழ் மன்ற உறுப்பினரான நாகேந்திரகுமார் உள்ளிட்ட அன்பர்கள். அருமை அருமை அருமை. இப்போது மீனாட்சி ஒரு 10-12 நிமிடம் பேசினாங்க. முழுக்க முழுக்க காதல் தான். அந்த பழி பூரா அவரை தான் சேரும். காதலன் முதல் வேணுமா, காதலன் கணவன் ஆகணுமா? காதலன் கணவன் காதலனாக இருந்தால் நல்லது. ஏன்னா காதலனாக இருந்து கணவனானவன் பூரா காதலனாக இருக்கிறது இல்லை. ஏன்னா சிவில் கோர்ட்டில் 185 வழக்கு காதல் திருமணம் பண்ணவங்க விவாகரத்து கேட்டு வந்தது தான். அதனால் காதலன் கணவனாகி காதலனாகவே தொடர வேணும். ரொம்ப மீனாட்சி எங்கேயோ இந்த உலகத்தில் ஒரு சொக்கநாதன், ஏன்னா இனிமேல் பிறக்க போகிறதில்ல. இனிமேலாக சொக்கநாதன் பிறக்க போகிறான், எங்கேயோ பிறந்திருக்கிறான். அவனுக்கு வாழ்த்துக்கள். முழுக்க முழுக்க காதல் தான். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளு பேசுவது கிளியா. சே, அதை அவர் பாடின உடனே தெய்வான முகம் மலருமா? மலராது, பதறும். காதல் என்பது மனசுக்கு ரொம்ப பெரிய மருந்து சார். நான்லாம் எம்ஏ படிக்கையில் ஒரு பொண்ணை, ஏன்ப்பா நான் சொல்கிறேன்னா இல்லை, நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே அவர் ஐயா அப்படிங்கிறார். நீ வீட்டில் சொல்லிடாதீங்க. ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக காதலித்தேன். ஆனால் எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு திண்டுக்கல்ல, எனக்கு தென்காசியில். இந்த நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு ஆகிக்கொண்டு இருக்கிறது, கேட்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ காதல் ஜெயிக்கலை சார். ஆனால் இப்போவும் காதல் கவிதையை கேட்கையில் மனசுக்கு நல்லா இருக்குல்ல. என்னோடய காதல் ஜெயிக்கலை, என்னோடய காதல் தோற்று போய்விட்டது. இன்றைக்கும் பல காதல் திருமணங்கள். இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்க்குறேன், பெத்த தகப்பன் முகத்தில் ஆசிட் அடிக்கிறான், அமிலம் ஊற்றுறான். என்னென்னா அந்த பொண்ணு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிருச்சுன்னு சொல்லி. பெத்த தகப்பன் அவன்கிட்டெல்லாம் கொண்டு போய் எந்த இலக்கியத்தை கொடுத்து படிக்க சொல்லி, யோசிச்சு பாருங்கள். பெத்த எப்படி முடியும்? எனக்கு அது விளங்க மாட்டேங்குது. பெத்த மக நீயா ஒரு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா விசாரிப்பையில், உன் பொண்ணுக்கு நீயா தகப்பன் நீ ஒரு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிப்பையில். அது மாதிரி அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொன்னால் விசாரி, நல்ல பையன் உறுதிப்பட்டுதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சு தொலைச்சிட்டு போங்களேன். என்ன தம்பி, என்ன சார் நான் சொல்கிறது ரைட்டா இல்லையா? அதுக்காக புள்ள முகத்தில் கொண்டு போய் ஆசிடை ஊற்றுறான், ஒரு தகப்பன் ஊற்றுறான்னா அது என்ன சார்? அவன் எந்த லிஸ்ட்டில் அவனை சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அதில் காதல் என்பது ரொம்ப அதுதான் மலரினும் மெல்லிது காமம்னார் திருவள்ளுவர். காதலுங்கிறது எப்படின்னா, இன்றைக்கி உள்ள காதலை பற்றி இல்லை. இன்றைக்கி நீங்கள் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா மத்தியானம் சித்திரை மாதம் கத்திரி வெயில், 12:30 மணிக்கு வெயில் கொளுத்துது வெயில். ஏசி காரில் போனால் வேர்க்குது, அப்படி கொளுத்திக்கிட்டு இருக்கு. வெப்பம் தாங்காமல் எரும மாடுலாம் நிழலில் இருக்குது. இது 2 உட்காந்துருக்கு இதில் வெயிலில். அதான் காதல் தந்த குளிர்ச்சியில் வெப்பம் தெரியவில்லையா? இது லூசுத்தனம் இதெல்லாம். என் மாணவன் ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா, கண்ணே உன்னிடம் நான் என்ன சொன்னேன், சொன்னது இந்த பயவுல அதுகிட்ட கேட்குறான். கண்ணே நான் உன்னிடம் என்ன சொன்னேன், காதலிப்பதாகத்தானே சொன்னேன், எதற்காக செருப்பை எடுத்து காண்பித்தாய்? அதில் கவிதை இல்லை, அடுத்து தான் கவிதை. உன்னை காதலிப்பதாகத்தானே சொன்னேன், எதற்காக செருப்பை எடுத்து காண்பித்தாய்?
ஓஹோ, செருப்பும் காதலின் சின்னம் தானே, ஒன்றை பிரிந்தால் இன்னொன்று வாழ முடியாதல்லவா. எங்கே போயிட்டான் சார். ஒத்த செருப்பை வச்சுக்கிட்டு பார்த்திபன் பணம் பண்ணலாம். ஒத்த செருப்பை வச்சுக்கிட்டு பார்த்திபன் பணம் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறது ஒத்த செருப்பை வச்சுக்கிட்டு? அதனால சில பேர் பஸ்ஸில் ஏறையில் ஒரு செருப்பு கலண்டு விழுந்துருச்சுன்னா இன்னொரு செருப்பையும் கழட்டி போட்டுருவான், வேற எவனுக்காக உபயோகப்படட்டும்னு. அவனெல்லாம் தர்ம சிந்தனை உள்ளவன். இதெல்லாம் காதல் கிடையாது. ஆனால் நிஜமான இலக்கியத்தில் வந்த காதல் கவிதைகள் மனதை வருடி கொடுப்பதைப் போல, மனதை மயிலிறகால் வருடி கொடுக்கிற ஒரு பக்குவம் நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களில் இருந்து பாரதிதாசன் பாடல்கள் வரையில் உள்ள காதல் கவிதைகளுக்கு உண்டு. அதை அவங்க ரொம்ப அருமையாக பேசினாங்க. மனசுக்கு தான் அது மருந்து. அதுவும் குரல் வளம் இருக்க, நல்ல குரல் அப்படி இருக்கணும். வெடிப்புற பேசுன்னு நான் பாருங்க, பாரதி நல்லா பேசினான். இப்போ அறிவுக்கு விருந்தா இல்லையா? அறிவியல் என்கிற வார்த்தையில் அறிவு இருக்கு. ஆனால் அறிவியல் விருந்து அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்வதில்லை. அறிவியல் விருந்து கிடையாது. இது ஏன் விருந்து அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பாரதியார் ஒரு 4 வரியில் 2ஐயும் சொன்னார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்தே இந்த பாறை உயர்த்திட வேண்டும். வயிற்றுக்கு சோறிடுதல் என்பது என்னை பொறுத்தவரையில் மனதுக்கு மருந்திடுதல். நீங்கள் பசியோடு இருக்கிறவன்கிட்ட போய் நீங்கள் பகவத்கீதை சொல்லி பாருங்கள். 10 நாள் சாப்பிடாதவன்கிட்ட போய் பரித்ராணாய சாதுனாம் சப்புன்னு அடிச்சிருவான். 10 நாளை சாப்பிடாமல் கிடக்க, ஒரு சோறு வாங்கி கொடுப்பியா, ஒரு பன்னு வாங்கி கொடுப்பியா, ஒரு 2 இட்லி வடை வாங்கி கொடுப்பியான்னு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். பரித்ராணாய சாதுனாம். ஓ, உனக்கு சமஸ்கிருதம் பிடிக்கவில்லை என்றால் திருக்குறளிலிருந்து ஒரு திருக்குறள் சொல்லவா, செத்து போவ. வயிற்றுக்கு அது அந்த வரியில் அழகு என்ன தெரியுமா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும். வயிற்றுக்கு வெறுமனை சோறிட வேண்டும்னு சொல்லலை. எங்கள் சோறு என்னங்க மூக்குக்கா விடுவோம் என்ன சார்? மூக்குக்கா சோறு கொடுப்போம், கண்ணுக்கா சோறு, காதுக்கா சோறு, வயிற்றுக்கு தானே சோறு. அப்புறம் எதற்கு கவிஞன் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் அப்படின்னு வயிற்றுக்குன்னு ஏன் ஸ்பெசிஃபை பண்ணுறான்? சிந்திச்சிங்களா? பசிக்கிற வயிற்றுக்கு ஒரு அர்த்தம். எவ்வளவு எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா வயிற்றுக்கு சாப்பிடுப்பாம்மா. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா வயிற்றுக்கு சாப்பிடுயா, வஞ்சகம் பண்ணாதையா, வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணாத, வயிற்றுக்கு சாப்பிடு. வயிற்றுக்கு சாப்பிடுனா என்ன அர்த்தம்? எக்ஸஸாக சாப்பிடாத, உன் வயிற்றுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. அள்ளிக்கு ஓசியில் கிடைக்குதுன்னு சொல்லி கொத்தனார் சாந்து அப்புறம் மாதிரி அப்பாத ஒமட்டும். வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இன்னொன்று என்ன தெரியுமா? யாருக்கு சோறிட வேணும்? தின்னுட்டு திண்ணையில் படுத்து தூங்குறவனுக்கு சோறிடக்கூடாது. இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், எவனெல்லாம் தமிழுக்காக வாழுகிறானோ, எவனெல்லாம் சமுதாயத்துக்காக வாழுகிறானோ, எவனெல்லாம் தேசத்துக்காக வாழுகிறானோ, அப்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டும். அதான் அதுக்கு வரி. வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்தே. அப்போ மனசை சந்தோஷப்படுத்துறது சாப்பாடு, கல்வி அறிவை சந்தோஷப்படுத்துறது. இந்த அறிவுங்கிறது என்ன? எல்லாரும் திருக்குறளை பேசுகிறீங்களே, திருக்குறளில் ஒரு இடம் இருக்குது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அதில் அந்த யார் யார் வாயின்னு ஏன் 2 யார் போட்டார் யோசிச்சிங்களா? எப்பொருள் யாரிடம் கேட்பினும்னு போட்டாலும் யாப்பு தட்டாது. எப்பொருள் யாரிடம் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, யாப்பு தட்டாது, கரெக்டாக இருக்கும். அவர் ஏன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்? அது கலைஞர் கருணாநிதி ஒரு விளக்கம் எழுதினார். யார் யார் வாயிடம் கேட்பினும். இப்போ நான் அனுகிரகா வாய் வழியாக கேட்டாலும், ஐயா ஏன் வாய் வழியாக, இவர் என் வாய் வழி, யார் வாய் வழி கேட்டாலும் அப்படின்னு கலைஞர் ஒரு விளக்கம் எழுதினார்.
நான் இப்போ ஓய்வு பெற்றுட்டேன்னா நான் உட்காந்து யோசித்தேன், ஏன்னா வேறு வேலை இல்லை. அதனால் உட்காந்து யோசிச்சா எனக்கு ஒன்று தோணுச்சு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்னா, ஒரு யார் வந்து பெரியார், இன்னொரு யார் வந்து வாரியார். வாரியார் கடவுள் இருக்குங்கிறார், பெரியார் கடவுள் இல்லைங்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்கிற பெரியாரையும் கேட்டுக்கோ, கடவுள் இருக்குன்னு சொல்கிற வாரியாரையும் கேட்டுக்கோ, ரெண்டில் எது சரின்னு நீ முடிவெடுங்கிறார் திருவள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், வாரியார் வாய் கேட்பினும், பெரியார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த ஆராய்ச்சி இலக்கியத்துக்கு வந்துட்டாலே, இந்த ஆராய்ச்சிங்கிற வார்த்தை இலக்கியத்துக்குள்ளே வந்துட்டாலே அது எது சம்பந்தப்பட்டது? அறிவு சம்பந்தப்பட்டது இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கேன், யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அறிவு தேவை என்பதில் ரெண்டு கருத்து கிடையவே கிடையாது. அது தெய்வானை ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாழை இலை, தலை வாழை இலை போட்டு பரிமாறினா பஃபே சிஸ்டம், அறுசுவை விருந்து. வாழை இலையில் எல்லாம், அங்கே நகையே இளிவரல் மருட்கை எல்லாம் இருக்குது, நகைச்சுவை எல்லாம் இருக்குது. ஒன்பான் சுவையும் இலக்கியத்தில் இருக்குது. அது வந்து தலை வாழை இலை போட்ட விருந்து. எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு எது பஃபே. சரி, என்ன சிந்தனம்மா. சரி, அதுலேயும் நம்மால் குழப்புவான் பத்திரிக்கையில். பஃபேயோட நோக்கமே என்னென்னா, எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம், உனக்கு எது தேவையோ அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நம்மால் மொதல் இடத்துலேருந்து ஆரம்பிப்பான். ஒரு பெரிய தட்டை எடுத்து அங்கே என்னென்ன வச்சுருக்கானோ அவ்வளத்துலேயும் அள்ளி போட்டு, சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம் எல்லாத்தையும் அள்ளி போடும். கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டு வந்து அடுத்தது இடம் அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுன்னா, வடையில் 4 வடை இருந்தால் 4ஐயும் தூக்கி போடு. பஃபே சிஸ்டத்தையே தோக்கடிச்சிருவோம் நம்மால். பஃபேங்கிறது என்ன சார் அர்த்தம்? ரிச் பெக்கிங். பஃபேனா என்ன? ஒவ்வொரு இடமா போய் தட்டை எழுந்திக்கிட்டு நின்னா அதுக்கு என்னம்மா பேர்? பிச்சை எடுக்கிறது தானே. ஒரு இடமா போயிட்டுன்னா அவன் எடுத்து எடுத்து வைக்கிறான். அம்மா தாயே கொஞ்சம் வடை போடுமா, பாயசம் ஊற்றுமா. திருக்குறளை பற்றி ஒருத்தன் கேட்டான், எப்பா ஒரு இடத்துல வந்து மறைக்காமல் கொடுங்கிறாரு, ஒரு இடத்துல எல்லாருக்கும் கொடுக்காதங்கிறாரு. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துங்கிறாரு. இன்னொரு இடத்துல இறப்பும் ஓர் ஏர் உடைத்துங்கிறாரு. இன்னொரு இடத்துல இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக, பிச்சை எடுத்து தான் வாழணும்னா இந்த சாமியே சாவட்டுங்கிறாரு ஒரு குறளில். இன்னொரு குறளில் மறைக்காமல் கொடுக்குறவன் இருந்தால் அவன்கிட்ட போய் பிச்சை கேட்குறது பெருமைங்கிறாரு. என்ன மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். மாற்றி மாற்றி பேசலப்பா, அதுதான் தெய்வானை சொன்னது. அது ஒரு மருந்து கடை மாதிரி. திருக்குறளுங்கிறது மருந்து கடை மாதிரி. எல்லா மருந்தும் அங்கே இருக்கும், எல்லா மருந்தும் இருக்கும். நம்ம போய் எல்லா மருந்துமா வாங்குகிறோம். அண்ணே அடி வயிற்றில் வலிக்குதுண்ணே, ஏதாவது கொடுங்கண்ணே. அவர் உடனே வயிற்ற வலிக்காரன் வயிற்ற வலி மாத்திரை வாங்கிக்கிறான், தலைவலிக்காரன் தலைவலிக்கு மாத்திரை வாங்கிக்கிறான், காய்ச்சலுக்கு மாத்திரை வாங்கிக்கிறான். அப்போ உனக்கு என்ன நோய் இருக்கிறதோ அந்த நோய்க்கான மருந்தை போய் மருந்து கடையில் வாங்குகிற மாதிரி எல்லாமும் நிரம்பி இருக்கக்கூடிய திருக்குறளில் உனக்கு என்ன நோய் இருக்கிறதோ அல்லது உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கொள் என்பதுதான் திருக்குறள். அறிவா மனசா திருக்குறளில் அப்படிங்கிறது கேள்வி அல்ல. அது அறிவுக்கு விருந்தா இல்லையா? அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப கள்ளு சாப்பிடாதன்னார், நல்ல வழியில் பணம் சம்பாதின, இதெல்லாம் அறிவுரை தானம்மா. அதில் ஒரு நுணுக்கம் என்னன்னாயா, கள்ளுண்ணாமைங்கிற அதிகாரம் பொருட்பாலில் வருது. பொருட்பால் வந்து அரசனுக்கு சொல்லப்பட்டது, அறத்துப்பால் வந்து தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டது. அறத்துப்பால் தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட அறம்,
பொருட்பால் சமூகம் சம்பந்தப்பட்டது, அரசனுக்கு சொல்லப்பட்ட அறம். அரசனுக்கு சொல்லப்படுற இடத்துல கள்ளுண்ணாமை வருது. ஆனால் அந்த 10 திருக்குறள்லையும் அரசனை பற்றிய வார்த்தையே இல்லை. தனி மனிதனுக்கு தான் அறிவுரை இருக்குது. உணின் உண்க கல்லை, சாப்பிட்னா சாப்பிட்டுக்கோ, சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதான், கள்ளுண்ணா போலில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. எல்லாமே அரசனுக்கு புத்தி சொல்ல வேண்டிய பொருட்பாலில் இருக்கிற அதிகாரத்தில் யாருக்கு புத்தி சொல்லியிருக்கார்? தனி மனுஷனுக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அன்னைக்கே அவருக்கு தெரியும், சொன்னால் அரசு கேட்காது. மூடுங்கோ மூடுங்கோ மூடுங்கோன்னா கேட்காது. என்னைக்கு? 3000 வருஷத்துக்கு முன்னாடி. கேட்காது கேட்காது. அதனால் தனி மனுஷனுக்காக சொல்லி பார்ப்போம். அறிவு தானே அது. குடிக்காதடா குடிக்காதடா, ஏன்டா இப்படி குடிச்சு சீரழிகிற? அது இந்த டாஸ்மாக் வாசல் இல்லையா, நீ இவரை வச்சுக்கிட்டு பேசவும் முடியலை. டாஸ்மாக் வாசலில் பார்த்தீங்கன்னா 60-70 பைக்கு நிற்குதுயா. ஏதோ கல்யாண வீடு வாசல் மாதிரி 60-70 பைக்கு நிற்கிது. அந்த அவன் ஒரு கம்பி மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்கான், அதில் முண்டிக்கிட்டு நிற்கிறான் அவன். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, வீட்டிலேருந்து குடிக்கிறதுக்குன்னு பைக்கில் வந்தவன் குடிச்சிட்டு எதில் போவான்? அதே பைக்கில் தானே போகணும். அவன் பைக்கில் வந்துட்டான் சார், இப்போ குடிச்சிட்டான். குடிச்சிட்டு இல்லை இல்லை இல்லை, அந்த பைக்கில் தான் யதார்த்தமாக பேசுவோம். ஆம்புலன்ஸில் போகிறவன் போட்டும், குடிக்கிறதுக்கு பைக்கில் வந்தவன் லாஜிக்கலி தர்க்க ரீதியாக குடிச்சிட்டு பைக்கில் தானே வீட்டுக்கு போகணும். குடிச்சிட்டு பைக்கில் போகிறவன போலீஸ்காரர் நிறுத்துறார். நிறுத்தி ஊது அப்படிங்கிறார். அவன் ஃபூன்னு ஊதுறான், ஃபைன் கட்டுங்கிறார். குடிச்சிட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். ஏன் டிரைவர் ஒருத்தன் வண்டி பிரமாதமாக ஓட்டுவான். ஒரு நாள் கோயம்புத்தூரில் பேசிட்டு சிவகாசிக்கு போய்கிட்டு இருக்கையில் ஒரு சார்ஜெண்ட் ராத்திரி 2:30 மணி நிறுத்திட்டார். நிறுத்தினவுடனே அவன் இறங்கினான், டிரைவர் இறங்கினான், ஊது அப்படின்னாரு. அவன் ஃபூன்னு ஊதுனான். குப்பு குப்புன்னு வாசம் வருது, குப்பு குப்புன்னு குடித்த வாசம் வருது. ஐயய்ய, இந்த பயலையா நம்ம டிரைவரை வச்சுக்கிட்டு இருக்கோம், குடியார போய் குழியில் கொண்டு இறக்கிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவனை அடுத்த ப்ரோக்ராமுக்கு இவனை கூப்பிடக்கூடாதுன்னு உள்ளே வந்து உட்காந்தான். போகலாமா சார் அப்படின்னா. இருறா, குடிச்சிருக்கியா? இல்லை சார். ஏல, நீ ஊதையில் வாசம் வந்ததுடா. அது அவர் வாயிலேருந்து வந்தது சார். யார் வாயிலேருந்து? ட்ரங்க் அண்ட் டிரைவை பிடிக்கிறதுக்கு நிற்கிறாரு. ட்ரங்க் அண்ட் டிரைவை பிடிக்கிறதுக்கு நிற்கிற சார்ஜெண்ட்டு குடிச்சிருக்கார். அவர் வாயிலேருந்து வருது சார்னா. ஓட்டுறா ஓட்டுறா, அடுத்து அவர் ஊத சொல்கிறக்குள்ளே ஓட்டிடு. தனி மனிதனுக்கு தான் இதை சொல்கிறார், குடிக்காத குடிக்காத. எனக்கு கேள்வி என்னென்னா, குடிச்சிட்டு போகிறவனை பிடிக்கிறவங்க குடிக்க வர்றவனையில் பிடிக்கணும் சார். பாவத்தை நடக்க விட்டுட்டு கழுவாய் சொல்கிறதுக்கு பதிலாக பாவமே நடக்காமல் தடுக்கிறது தானே சார் ஒரு சமூக தர்மம். சார், கிறிஸ்துவ மதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் அதுதான். கன்ஃபெஷனுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். ஒப்பு கொடுத்தல். இவன் பாவம் செய்வானா, போய் பாதிரியார்கிட்ட சொல்லுவானா, திருடி விட்டேன் ஐயா. உடனே அவர், பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேரால் நீ செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. உடனே அடுத்த பாவம் செய்ய கிளம்பிடுவான். இதை பாவம் செஞ்சுட்டு கன்ஃபெஸ் பண்ண என்னங்க அர்த்தம்? வாட் நான்சென்ஸ். ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார், சிலுவைன்னு ஒரு கதை எழுதினார். அந்த கதையில் ஒரு இளம் கன்னியாஸ்திரி அந்த பொண்ணுக்கு ஒரு இளைஞனை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துடுது. இளைஞனை பார்த்த உடனே ஆசை வந்தோடனே அவளுக்கு மனசு சங்கடமாக போச்சு. ஐயோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்பு கொடுத்த பிறகு இப்படி ஒரு தீய எண்ணம் எனக்குள்ளே வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி அவள் கன்ஃபெஸ் பண்ணுற ஒப்பு கொடுக்குறதுக்கு போகிறா. பாதிரியார் கேட்குறார், பெண்ணே நீ என்ன தவறு செய்தாய்? நல்ல கவனிங்க, பசி நேரம் கவனிக்க முடியாது.
இருந்தாலும் பரவாயில்ல. பெண்ணே நீ என்ன தவறு செய்தாய் அப்படின்னா, ஒரு இளைஞனை பார்த்தேன், என் மனம் பேதலித்து விட்டதுன்னு சொல்லுவான்னு நினச்சி தான் கதையை படிக்கிறோம். அதான் ஜெயகாந்தன். ஆனால் பெண்ணே நீ என்ன தவறு செய்தாய் அப்படின்னோடனே அந்த கன்னியாஸ்திரி சொல்லுது, நான் கன்னியாஸ்திரியாக ஆகியிருக்கக்கூடாது. நான் செஞ்ச பாவம் இது, கன்னியாஸ்திரி ஆனது தான் பாவமே ஒழிய அந்த இளைஞனை பார்த்து என் மனம் பேதலித்தது பாவம் அல்ல. ஏன்னா இளைஞனை பார்த்த உடனே மனம் பேதலிப்பது தான் இளமை. அந்த இளமையில் இருக்கிற நான் கன்னியாஸ்திரி ஆனது தான் தப்புன்னு ஒரு கதை எழுதுனா பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை அதில் ஒரு அறிவுரையாக சொல்கிறான். இதெல்லாம் நிறைய செய்திகள். கள்ளு குடிக்காத, கெட்ட வழியில் பணம் சம்பாதிக்காத, எதுவுமே இல்லை. அதை பூரா அறிவாக சொல்லியிருக்காங்க. நன்றே தரினும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அன்னைக்கே விட்டுருங்கிறோம். தப்பான வழியில் பணம் வந்ததுன்னா அதை அன்னைக்கே ஒழிச்சு கட்டிடுங்கிறான். அப்படின்னா அவ்வளோத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு எங்கே நிற்கிறது? நபிகள் நாயகத்திடத்தில் ஒருத்தன் கேட்டான், நபிகள் நாயகம் சல்லவர்களே, தீய வழியிலே வந்த பணத்தை வைத்து நல்ல காரியம் செய்யலாமான்னு கேட்டான். எப்படி? கெட்ட வழியில் சம்பாதிச்சிட்டேன், லஞ்சம் வாங்கியிருக்கேன், ஊழல் பண்ணியிருக்கேன், பணம் கோடி கோடியாக இருக்குது, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாமான்னா. தீய வழியிலே வந்த பணத்தை வைத்து நல்ல காரியம் செய்யலாமான்னு கேட்டபோது நபிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சிறுநீரிலே துணி துவைப்பாயா. எவ்வளோ பெரிய அறிவு சார் அது. வேட்டியை யூரினில் முக்கி முக்கி அலசுவோமா? அவ்வளோ யூரினுக்கு எங்கே போக? ஃபாரினுக்கு தான் போகணும். இது திருவள்ளுவர் பேசுகிறார் சார். நன்றே ஜாதி பணம் நல்ல வழியில் சம்பாதி, ஜாதி வேற்றுமை, ஜாதி இரண்டொழிய வேறில்லை, ஜாதிகள் இல்லையடி பாப்பா. எல்லாம் அறிவு தானே, எல்லாம் அறிவு தானே. அதனால் அறிவுக்கு விருந்து என்பதில் ரெண்டு கருத்து கிடையாது. உண்மை, 100க்கு 100 உண்மை. இந்த மனசுக்கு மருந்துங்கிறத ஒரு ரெண்டு செய்தி சொல்லி முடிக்கிறேன். கம்பனை பற்றி அனுகிரகா நிறைய யார் பேசுனது? அனுகிரகா கம்பனை பற்றி நிறைய பேசினாங்க, கம்பராமாயணம் பற்றி. ஒரு உவமை சொல்கிற போது கூட அறிவு சொன்னவன் கம்பன். ஒரு உவமை, இப்போ தாடகையுடைய மார்பில், அந்த தாடகையுடைய மார்பில் ராமனுடைய அம்பு எப்படி போனது, அப்படி வாழைப்பழத்துக்குள்ளே ஊசி போன மாதிரி ஈஸியாக போயிடுதான். தாடகை என்கிற அரக்கியனுடைய உடம்புல மார்பிலே அந்த அம்பு எப்படி போய் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்தது அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன ஓமை என்ன தெரியுமா? கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று. கல்வி அறிவில்லாத புல்லறிவாண்மை உள்ளவனுக்கு, அறிவு கெட்டவனுக்கு நல்லவங்க சொல்கிற அறிவுரை எப்படி இந்த காதில் போய் இந்த காது வழியாக போயிருமோ, அறிவுரை சொல்லவே கூடாதுங்க. யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க, கேட்க மாட்டானுவோ. நான்லாம் அறிவுரை சொல்லி சீரழிஞ்சிருக்கேன். தம்பி அப்படின்னா அண்ணா அப்படின்னா அந்த உறவு முறையை மெயின்டைன் பண்ணுறான். ஆனால் நம்ம தம்பின்னா அண்ணா அப்படிங்கிற. தப்பு பண்ணக்கூடாது ராஜா அப்படின்னு. ஏன்னா ஏன்னான்னு தான் கேட்குறானே ஒழிய சரி என்னான்னு சொல்ல மாட்டேங்கிறான். எது கரெக்டு, எப்படி சொல்லணும்? தப்பு பண்ணக்கூடாது ராஜானா அவன் என்ன சொல்லணும்? சரி அண்ணா அப்படிலாம் சொல்லணும். ஏன் அண்ணா, நீங்கள் இதுவரை தப்பு பண்ணதே இல்லையா அண்ணா? அடுத்து தப்பு பண்ணாத ஒருத்தனை காட்டுங்கண்ணா. நீ தப்பு பண்ணு ராஜா, என்னை விட்டுறா. கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்று. அறிவின் உச்சம் அது. ஒரு ஓமை சொல்கிற போது கூட அறிவுரைகளை கேள் என்று அறிவுரை சொன்னவன் யார்? கம்பன். அந்த கம்பனை கவிமணி அசஸ் பண்ணார். இதுதான் தீர்ப்பு. இப்போ சொல்கிறது தீர்ப்பு. பிறன்மனை நயவாமை என்று அறிவு சொன்னான். எவ்வளவு பெரிய பலம் உள்ளவனாக இருந்தாலும் அயோக்கியனாக இருந்தால் அழிஞ்சு போவேன்னு அறம் சொன்னார். அவ்வளோ அறிவு சொல்லிக்கிட்டே இருந்த கம்பனை, கம்பராமாயணத்தை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அசஸ் பண்ணார். என்ன எப்படி போட்டார் பாட்டு? என்ன? வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு.
வெயிற்கேற்ற நிழல் அறிவா, மனசுக்கு சந்தோஷமா? வீசும் தென்றல் காற்று அறிவுக்கு விருந்தா, மனசுக்கு மருந்தா? வெக்கையில் வந்தோம், நல்லா குழு குழுன்னு தென்றல் அடிக்குதுன்னா எப்படி இருக்கும்? அப்பாடா சே. வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலந்து பாட நீ உண்டு. காதல்னா அதுதான் காதல். கம்பராமாயணம் படிக்கணும், விளங்கும் காதல். சிந்திச்சு நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்குது நமக்கு. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா சார்? எதுவுமே நடக்காது. நம்ம நினைக்கிற எதுவும் நடக்காது. உங்களுக்கு ஒரு வாசகமாக சொல்லட்டா, பெரியோர்களே சகோதரர்களே, நாம் நினைப்பதெல்லாம், நீங்கள்னு வச்சுக்கோமே, நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைப்பது எதுவும் நடக்கவில்லை என்றால் கடவுள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். உங்கள் மேலே அவர் நம்பிக்கை வச்சுக்கிறார். இந்த வாக்கியத்தை படித்தோன்னு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ நம்பிக்கை வருது. கடவுள் நம்பிக்கை என்பது கடவுள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை அல்ல சகோதர சகோதரிகளே. கடவுள் நம்பிக்கை என்பது கடவுள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு தான் கடவுள் நம்பிக்கை என்று பெயர். ராமச்சந்திரன் நல்லா பேசுவான், கலெக்டர் நல்ல ஆட்சியாளராக இருப்பார், அனுகிரகா நல்லா பேசும், மீனாட்சி நல்லா பேசும். யார் வைக்கணும் நம்பிக்கை? கடவுள் வைக்கணும். மேடையில் ஏறையில் கடவுள் உனக்கு கங்க்ராட்ஸ் கோ சொல்லணும். கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறோம், கஷ்டம் இல்லாமல வாழ்கிறோம். பாரதி மனசுக்கு மருந்து போடுறான் சார். அவன் வாழ்க்கை பூரா கஷ்டம், அவன் வாழ்க்கை பூரா கஷ்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நல்ல துணிமணி இல்லை, எப்போ பிரிட்டிஷ்காரன் அரெஸ்ட் பண்ணுவானோன்னு பயம். இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய மருந்து சார் அது. எனக்கு ஒரு குறையும் இல்லை சார், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, எல்லாம் நல்லா இருக்கேன். நானே என்ன சொல்கிறேன், என்ன சார் வாழ்க்கை, செத்து போகலாம் போல வருது சார், சீன்னு வருது சார். எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அசௌகரியம். என் மனசுக்கு ஒரு மருந்து தடவுறான் பாருங்கள். எந்த வசதியும் இல்லாத ஒருத்தன் அசதி இல்லாமல் வாழ்ந்திருக்கான் ஐயா. எந்த வசதியும் இல்லாத ஒருத்தன் அசதி இல்லாமல் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் பாடுறவன் யாரு? சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. தின்று விளையாடி இன்புற்று அவன் வாழ்க்கையில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவன் பாடுறான் பாருங்க. அப்போ நமக்கு அது எவ்வளவு பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது. கமான், என்ஜாய் யுவர் லைஃப், பி கம்ஃபர்டபுள், சௌகரியமாக இருறா அப்படின்னு அந்த மருந்து. வறுமையா கவலைப்படாதே, ஊனமா கவலைப்படாத, நோயா கவலைப்படாத, மரணம் வருதா ஏற்றுக்கோ. இதெல்லாம் இலக்கியம் சொல்லி கொடுக்கிறது. ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் தீர்ப்பை முடிக்கிறேன். மரணப்படுக்கையில் கிடக்கக்கூடிய ஒருவன் அறிவை மையப்படுத்துகிற இலக்கியங்களை படிக்க சொல்லி கேட்பானா, அல்லது மனதை ஆன்மாவை மையப்படுத்துகிற இலக்கியங்களை படிக்க சொல்லி கேட்பானா? இதுதான் கேள்வி. இப்போதான் மரணப்படுக்கையில் கிடக்கிறான், இழுத்துட்டு கிடக்குது, போகவும் மாட்டேங்குது. எல்லா சாமியும் கும்பிட்றாங்க, உறவுக்காரங்க. 6 நாளாக கிடக்குது சாமி, கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா? அவர் நிறைய லிஸ்ட்டு முன்னாடி இருக்குது. என்னப்பா அவருக்கு முன்னாடி உட்காந்து என்ன வாசிக்கிறாங்க? தேவாரம் வாசிக்கிறாங்க, சிவபுராணம் வாசிக்கிறாங்க, பகவத்கீதை வாசிக்கிறாங்க. நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், எஃபிஷியன்ட் ப்ரொஃபஸர், மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் சாவ கிடக்கிறார். அவர் மரணப்படுக்கையில் அவர் பேத்தி உட்காந்துட்டு a+b² தாத்தா இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b² + 2.
அப்படில இல்லை அர்த்தம்ல, சாவர நேரத்துலேயும் அந்த சண்டாளத்தனம் தானா? சாவர நேரத்தில் A+B^3 பெரிய ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சாவ கிடக்கிறார், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலாக வாசிப்பீங்க. புரியுதா? இலக்கியம் என்பதுனா இலக்கியத்தோட நோக்கம் என்ன? மனதுக்கு மருந்து. உங்களை அது விடுங்க, நடைமுறை உதாரணம் சொல்லிட்டா வாவு சிதம்பரம் பிள்ளை மரணப்படுக்கையில் இருக்கிறார். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்கிற பாரதியார் பாட்டைத்தான் பாடச் சொல்லி பாரதியார் பாடல்களை செவிகளில் வாங்கி கொண்டேதான் வஉசி மரித்தார். அப்போ மரணப்படுக்கையில் கூட மனசுக்கு சாந்தி தருவது இந்த இலக்கியங்கள். நிறைவு பண்ணுறேன். திருக்குறள்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஒற்றை திருக்குறளில் 1330 திருக்குறளையும் அடக்கிடலாம். ஒற்றை திருக்குறளில் 1330 திருக்குறளையும் அடக்கிடலாம். அந்த ஒரு திருக்குறள் எது? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. முடிஞ்சுதா? இன்றைக்கி இந்த திருக்குறள் தான் தேவை. ஏன்னா இன்றைக்கி மனசில் தான் நோய். அறிவுள்ளவன் 1000 பேர் இருக்கான். இன்றைக்கி அறிவு ஒவ்வொரு துறையிலையும் அறிவு கெட்டிய அறிவு உள்ளவன் நிறைய இருக்கிறான். ஆனால் அவ்வளோ பேரும் மனசில் நோயோடு இருக்கிறான். பாயிண்ட்டு புரிச்சுக்கோங்க நல்லா. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அறிவுள்ள கெட்டிக்காரன் இருக்கான், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறான். ஆனால் மனசில் வக்ரம் பிடித்தவனாக, வன்மம் பிடித்தவனாக, வெறி பிடித்தவனாக, அறிவில் தீட்சண்யம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் மனதில் நோயாளிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அறிவில் தீட்சண்யமாக இருக்கிறவர்களுக்கு அறிவுக்கு விருந்து தேவையில்லை. அவர்கள் மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதுக்குத்தான் மருந்து தேவைப்படுகிறது. மனதுக்குத்தான் மருந்து தேவைப்படுகிறது என்றால் இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய தீர்ப்பு வேணா யதார்த்தம் சொல்லி முடிக்கிறேன். சோ தர்மன் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின சோ தர்மன் இந்த தலைப்புக்கு தீர்ப்பு சொன்னார். அவர் ஒரு பேட்டியில் சொன்னார். அவர் கோவில்பட்டியில் இருக்கிறார். இது நடைமுறை தீர்ப்பு. கோவில்பட்டியில் இருக்கிறார். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் இலக்கியத்துக்காக. அவர் சொல்கிறார், எனக்கு 2 பையங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டான். மனைவி இறந்து 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 பையங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டான். இன்னொரு பையன் திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறான். திருநெல்வேலிக்கும் கோவில்பட்டிக்கும் காரில் வந்தால் 1 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் அவன் என்னை பார்க்குறதே இல்லை. யாருக்கு நிலைமை? சாகித்ய அகாடமி விருது வாங்கின தர்மனுக்கு நிலைமை. எனக்கு ஒத்தைக்கு ஒத்த பையன். அந்த பையன் 1 மணி நேரம் பயணம் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை வேணாம் மாதத்துக்கு ஒரு தடவை கூட என்னை பார்க்க மாட்டேங்கிறான். அறிவுக்கு விருந்தா மனதுக்கு மருந்தாங்கிற தலைப்புக்கு சோ தர்மன் தீர்ப்பு எழுதினார். எனக்கு இருக்கிற ஒரு பிள்ளையும் என்னை கவனிக்க மாட்டேங்குது. இந்த நேரத்தில் நான் என் மனதை சாந்தப்படுத்தி கொள்வதற்கு முழுமையாக நான் நம்புவது இலக்கியத்தை தான். இலக்கியம் படைப்பதும் இலக்கியம் படிப்பதும் தான் என் மனதை ஆறுதல் படுத்துகிறது என்று ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு இலக்கிய கர்த்தா சொல்லுகிறார் என்றால், நீங்கள் புராண வழி பார்த்தாலும் நீதி இலக்கியங்கள் வழி பார்த்தாலும், ஏன்னா நம்ம தமிழ் இலக்கியத்தில் நீதி இலக்கியங்களும் புராண இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் தான் அதிகம். புராண இலக்கியங்களை நீதி இலக்கியங்களையெல்லாம் அறிவு சார்ந்து ஆராய்ச்சி செய்தால் பாதிக்கு மேலே தேராது. ஆகவே மனம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற மனங்களுக்கு இலக்கியம் மருந்தாக அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவை என்பதனால் இலக்கியம் அறிவு பேசுகிறது, ஆனால் மனதுக்குத்தான் மருந்தளிக்கிறது என்பதை தீர்ப்பாக கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.